மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் 150 கிராம் வறுத்தக்கடலை எடுத்திருக்கேன். 1/4 கிலோ மட்டனுக்கு 150 கிராம் வறுத்தக்கடலை, அப்புறம் கொஞ்சமாக வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொத்தமல்லி எடுத்துக்கோங்க. இது தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. வறுத்தக்கடலையும் தனியாக அரைச்சி பவுடராக எடுத்து வச்சுக்கணும். ஸோ இதையுமே தனியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் மட்டனை வந்து இந்த மாதிரி கொதிக்க வைங்க. இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. இது நல்லா வெந்து வரணும். ஓரளவுக்கு மிக்சியில் போட்டு அரைக்க முடியணும், அந்தளவுக்கு வெந்து வரணும். அப்புறமா இதை மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடுங்க. மறுபடியும் இதை வந்து தனியாக எடுத்து வச்சுருங்க. தனியாக எடுத்து வச்சுட்டு ஃபஸ்ட்டே அரைச்ச கொத்தமல்லி, தக்காளி, பச்சை மிளகாய் இதெல்லாமே இதோட சேர்த்துக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் அடித்து வச்சுருக்க மட்டன், அதுக்கப்புறம் வறுத்தக்கடலை தனியாக அடித்து வச்சுருந்தீங்களா அது எல்லாமே இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உருண்டை பண்ணால் பிரிஞ்சு வராமல் இருக்கணும், அந்தளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து தனியாக ஃப்ரை பண்ணி கோல்டன் ப்ரௌனில் அப்படியே கூட சாப்பிட்லாம். இல்லை உங்களுக்கு கிரேவி வேணும்னா குழம்பா கூட செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். இதை ஃபஸ்ட்டு வறுத்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் குழம்பு செய்யணும். அம்மாச்சி குக்ஸில் நிறைய வீடியோஸ் இருக்குது, அதையும் வாட்ச் பண்ணி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், எங்கள் அம்மா உருண்டை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி உருண்டை பண்ணி ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேங்காய் அரை மூடி வந்து தனியாக மிக்சியில் அரைச்சி அதோட பால் எடுத்து வச்சுக்கோங்க. அரை மூடி வந்து தனியாக அப்படியே அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க தனியாக. ஸோ நான் இந்த ப்ராசஸ் செய்கிறப்பவே நான் சொல்லிடுறேன் என்னென்ன பண்ணணும்னு சொல்லி. இது நிறைய வாட்டி மிக்சியில் அரைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். அதை வாட்ச் பண்ணி கண்டினியூவாக அதே மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல டேஸ்ட்டான கோலா உருண்டை குழம்பு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நீங்கள் பிடிச்சி வச்சுருக்க கோலாவை எல்லாமே இதில் சேர்த்துடலாம். நாங்கள் வந்து இதை வந்து அரை குறையாக வேக வச்சு தான் இதை எடுத்து நம்ம குழம்புல போடுவோம். டீப் ஃப்ரை பண்ணிங்கன்னா குழம்புல கரையாமல் இருக்கும். நாங்கள் ஓரளவுக்கு தான் ஃப்ரை பண்ணி அதை தனியாக எடுத்து வச்சுருவோம். வச்சுட்டு அதுக்கப்புறம் இதே பேனில் நம்ம குழம்பு பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கும் தனித்தனி மசாலா அரைச்சிட்டு வர மாதிரி இருக்கும். இந்த வீடியோவை நீங்கள் அப்படியே கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அது கரெக்டாக புரியும், எதுக்கப்புறம் என்ன மிக்ஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நல்ல டேஸ்ட்டில் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் தான் ஸ்பெஷல். மிளகாய் தூள் யூஸ் பண்ணாமல் பெப்பரில் மட்டுமே செய்கிறது எப்படின்னு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ அவ்வளோதான், ஃப்ரை பண்ணி முடிச்சாச்சு. இந்த மாதிரி வரும். நாங்கள் வந்து அரைக்குறையாக தான் ஃப்ரை பண்ணியிருப்போம். நீங்கள் நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் மறுபடியும் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு புதினா அவாய்ட் பண்ணிடுங்க. தேங்காயும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடுங்க. அரைச்சிட்டு வந்துட்டு இதை வேணும்னா நீங்கள் வடிகட்டி கூட யூஸ் பண்ணலாம். நாங்கள் அப்படியே யூஸ் பண்ணுறோம். தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் அரை வெங்காயம், அரை தக்காளி சேர்த்து அதையும் அரைச்சிட்டு வந்து அதையும் தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வெங்காயத்தை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த வெங்காயத்தோட நல்லா மிக்ஸ் ஆகிடணும். கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் வரணும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் அரைச்சிட்டு வந்தீங்கல்ல தக்காளி எல்லாம் சேர்த்து அரைச்சிங்களா லாஸ்ட்டாக, அதை வந்து இதோடு சேர்த்துக்கோங்க. தனியா தூள், மிளகாய் தூள், மஞ்சள் தூள் வேணும்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பெப்பர் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் வாட்ச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது நல்லா கொதிச்சு வரணும். அந்த பச்சை வாசம் எல்லாம் சுத்தமாக போயிடணும். அதுக்கப்புறம் நீங்கள் அரை தேங்காய் வந்து தனியாக அரைச்சி எடுத்து வச்சிங்கல்ல வடிக்காமல், அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவு தண்ணி வந்து இதில் ஃபஸ்ட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த குழம்பை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து நல்லா கொஞ்சம் கொதிச்சு வரணும். வந்ததுக்கப்புறமா தான் தேவையான அளவு நீங்கள் வந்து தண்ணியோ இல்லை எடுத்து வச்சுருக்க பால் எடுத்து வச்சுருப்பீங்களா அதையோ இதோட சேர்த்துக்கலாம். நாங்கள் கொஞ்சம் லிக்விடாக சாப்பிட்ணுன்னு நினைக்கிறோம். ஸோ அதனால் நாங்கள் மறுபடியும் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டோம். அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்து வச்சுருக்க பாலையும் சேர்த்துக்கிறோம். இப்போ சேர்த்தது வந்து பால், நாங்கள் எடுத்து வச்சுருக்க பால். தேங்காயில் வந்து நாங்கள் பச்சை மிளகாலாம் போட்டு அரைச்சிருந்தோம். ஸோ அதை வந்து உங்களுக்கு இந்த கலரில் தெரியுது. ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுருங்க. கொதித்து வந்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுருந்த கோலா உருண்டையை இதோட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதுவுமே ஒரு 5 நிமிஷம் கொதிச்சு வரணும். கொதிச்சு வந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப அல்டிமேட்டாக இருக்கும். இதில் மெயின் பாயிண்ட்டே என்னென்னு பார்த்தீங்கன்னா பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வேணும். நீங்கள் வந்து முன்னாடியே எடுத்துட்டிங்கன்னா பச்சை வாசம் இருக்கும், அதை சுத்தமாக சாப்பிடவே முடியாது. பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இல்லை இதில் இன்னொரு பாயிண்ட் என்னென்னா தேங்காவை ஃபுல்லாகவே அரைச்சிட்டு கூட நீங்கள் மொத்தமாக கூட வடிகட்டி யூஸ் பண்ணலாம். நாங்கள் அப்படியே கூட யூஸ் பண்ணியிருப்போம். இன்னும் வீடியோஸ் வரும், அதையும் வாட்ச் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.